ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். வணக்கம் எழிலரசன், நீங்க தொடரலாம். அதாவது அரசியல் இப்போது அதிமுக ராஜினாமா செய்திருக்கிற நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள், அதாவது தலைமை சரியில்லை, தலைமை மாற்ற வேண்டும். அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியை வலுப்படுத்துவதற்கு மாறாக அவர் தொடர்ந்து கட்சியிலிருந்து பலரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார். அதே போல சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அவர் அமைக்கல. எனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பற்றி பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே உடனே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி வந்தாங்க. எஸ்.பி. வேலுமணியும் வி. சண்முகம் கூட இதே கருத்தை தான் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதாவது அடுத்தடுத்து கட்சி உறுதியாக இருக்க வேண்டும், எதிர்வருகிற தேர்தல்களில் சந்திச்சு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியினுடைய அந்த நிலைமையை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே எங்களுக்கு எல்லோருக்கும் இப்போது கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அது காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக அதிக அளவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இப்படி பொதுக்குழுவை நடத்தினால் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக அந்த பொதுக்குழுவை மாற்றி விடுவார்கள் என்ற அர்த்தத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத ஒரே காரணத்தினால்தான் அவர் இன்னும் கூட அந்த பொதுக்குழுவை கூட்டாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்ற அரசியல் கருத்து தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் வலியுறுத்தி வந்த நிலைமையிலும் கூட எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டுவதில் காலம் தாழ்த்தி வர ஒரு காரணத்தினால இவர்களாகவே முன் இப்போது அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே இன்னும் பலர் வருவது. எழிலரசன், தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். 2 அணிகளாக செயல்பட்டு வந்த நிலையில் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது தொடர்பாக விரிவான விவரங்களோடு செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். எழிலரசன், விவரம். அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது போலவே இப்போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தாவேகாவில் போய் இணைந்திருக்கிறாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இதன் மூலமா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது எங்கள் மீது ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நிலைமையில நாங்களே இந்த முன் எங்களுடைய ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிடறோம் அப்படின்றதான் இவங்க சொல்ல வராங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் ராஜினாமா செய்திருக்கிற இடத்துல மீண்டும் 6 மாதத்துக்குள்ளாக இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போது இடைத்தேர்தல் நடக்கும் போது இப்போ ராஜினாமா செய்தார்கள் அல்லவா, அவர்களே அந்த இடத்துல போட்டியிடுவார்களா அல்லது அந்த இடத்துல தாவேகா வேற யாராவது தாவேகா சார்பில் வேற யாராவது அந்த இடத்துல களம் நிறுத்தப்படுவார்களா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஏனென்றால் இவர்களே அந்த தேர்தல் முடிந்து 1 மாத காலம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே இவர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்கள் மத்தியில மிகுந்த அதிர்ச்சியையும் விமர்சனத்தையும் இவர்கள் மீது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மீண்டும் அவர்கள் அந்த இடத்துல போட்டியிட்டார்கள் என்றால் இவர்கள் வெற்றி பெறுவது எந்த அளவுக்கு சாத்தியமே நம்மளால கணிக்க முடியாது. அதனால அவர்கள் மாற்று வேட்பாளர்கள் கூட இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மூத்த பத்திரிகைகள்லாம் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னது போலவே இப்போது ஒரு நிலையற்ற தன்மையில தாவேகாவுடைய ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு 10-15 இடங்கள்ல மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அப்போது தங்களுக்கான பெரும்பான்மையை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் முனைப்பு காட்டி வருகிறது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ராஜினாமாவை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி எழிலரசன்.